அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். கடன் தொல்லையா வாடுகின்ற உன்னை காண்கிறார். கடன் தொல்லையா வாடுகின்ற உன்னை காண்கிறார். உடனிருந்து நடத்திடுவார், ஒருபோதும் கைவிடார். உடனிருந்து நடத்திடுவார், ஒருபோதும் கைவிடார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். தகப்பனே, உம்முடைய சமூகத்தை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை காண்கிற தேவனுடைய கண்கள், நாங்கள் இடுகிற கூக்குரலை கேட்கிற எங்கள் தேவன் ஒரு நாள் நிச்சயமாக எங்களுக்கு பதில் தந்து எங்களை ஆசீர்வதிக்க போறீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் தியானிப்பதற்கு யாத்திராம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். அநேக நேரங்களிலே நம்மளை பார்ப்பதற்கு யாருமே இல்லை, கண்ணோக்குவதற்கு யாரும் இல்லை, திரும்பி பார்க்க யாரும் இல்லை, விசாரிக்க யாரும் இல்லை. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. நீங்களும் கூட உங்கள் மனதில் அநேக நேரம் யோசிப்பீங்க, என்னை யாருமே விசாரிக்கிறதுக்கு இல்லை, என்னை யாருமே திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு காலத்தில் எல்லாரும் என்னை தேடினாங்க, என்னிடத்திலிருந்து நிறைய பலன் பெற்றாங்க, நன்மை பெற்றாங்க. ஆனால் இன்றைக்கி என்னை யாருமே கண்டுகொள்வதில்லை. நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், தள்ளப்பட்டிருக்கிறேன், இன்னும் சொல்லப்போனால் நான் மறக்கப்பட்டிருக்கிறேன் என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்த உலகம் நம்மளை புறக்கணித்தாலும், உலகம் நம்மளை தள்ளினாலும், உலகம் நம்மளை நினைக்காமல் மறந்து போனாலும், காணாமல் பார்க்காமல் போனாலும், ஆண்டவராகிய தேவன் நம்மளை கண்ணோக்கினார் என்று சொல்லுகிறார். தேவன் அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்தருளினார். ஆண்டவராகிய கர்த்தருக்கு முந்தின வசனத்தில் சொல்கிறாரு, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். அதுக்கு முந்தின வசனம், சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவன் சந்நிதியில் எட்டினர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, ஆண்டவருக்கு நாம் சத்தமிடுகிறது கேட்கவில்லையா என்று தோணும். ஆண்டவர் கேட்காமல் இருக்கிறாரோ? இல்லை, கேட்பார். நம்முடைய பாரம், நம்முடைய கவலை, நம்முடைய துக்கங்கள் எல்லாம் அவர் முன்னால் போய் எட்டுகிறது. அவர் எல்லாவற்றையும் காண்கிறவரும் நினைக்கிறவரும் கேட்கிறவருமாக இருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும்.
அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படின்னு ஆண்டவர் ஏன் மௌனமாக இருக்கிறார்? ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார்? 430 வருஷம் இந்த மக்கள் கஷ்டப்படுகிறத ஆண்டவர் அதுவரையும் பார்க்கலையா? அதுவரையும் கேட்கலையா? அதுவரைக்கும் அவர் நினைக்கலையா? பார்த்தார், கேட்டார், நினைத்தார். இந்த 430 ஆண்டுகளில் என்ன நடந்தது? இந்த ஜனங்களுக்கு தெரியாமலே அவர்களுக்கு நிரந்தரமாக குடியிருக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்த தேசத்தை தேவன் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அதுதான் சொன்னார், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். என்ன யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைச்சார்? ஒரு தேசத்தை உங்களுக்கு தருவேன், அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கும். கானான் தேசத்தை தருவேன். ஆபிரகாம் அந்த கானான் தேசத்தில் குடியிருந்தார். நீ கால் மிதிக்கிற இந்த ஸ்தலத்தை உன் சந்ததிக்கு தருவேன். இவங்க அங்கேருந்து கிட்டத்தட்ட 430 வருஷத்துக்கு முன்னாலே அவங்க எகிப்துக்கு போயிட்டாங்க. அங்கே அவங்க அடிமையாயிட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு சுதந்திரமாக ஆபிரகாமுக்கு சொன்னேன் அல்லவா, ஈசாக்கு இடத்துல சொல்லாமல் யாக்கோபு இடத்துல சொன்னேன் அல்லவா, அந்த இடத்துக்கு நான் உங்களை கொண்டு போவேன். அந்த இடத்துல இப்போ கானானியர்கள் குடியிருக்கிறாங்க. நீங்கள் அங்கே போன உடனே இங்கே அந்த கானானில் பல ஜாதிகள் எழும்பி அவங்க அங்கே குடியிருக்கிறாங்க. அந்த தேசத்தை அவங்க நல்லா அழகுபடுத்தி வடிவமைச்சு கட்டமைப்பு செய்து நீர்வளம் பொருந்த இடமாக மாற்றி விளைநிலங்களாக மாற்றி தரிசு நிலங்களெல்லாம் விளைநிலங்களாக மாற்றி அங்கே செழிப்பாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வேலையெல்லாம் செஞ்சு முடித்த உடனே அவங்கள துரத்திட்டு உங்களுக்கு கொடுப்பேன். அது வரைக்கும் நீங்கள் இந்த உபத்திரவத்தில் தான் இருப்பீங்க. அப்போ இன்றைக்கு நீங்கள் துன்பத்திலையும் பாடுகள்லையும் பலவிதமான உபத்திரவத்தில் இருக்கிறீங்கன்னா அதை குறித்து கலங்க வேண்டாம். இந்த உபத்திரவம் நிரந்தரமானது அல்ல, இது எப்பவும் இருக்க போகிறதல்ல, இதெல்லாம் விலகி போகும். இந்த உபத்திரம் முடியும் போது உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதில் ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதம் உண்டு, அது பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம். நித்திய வாழ்வில் நித்திய காலமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இயேசு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நித்திய ராஜ்யத்தில் போய் சேர பாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். ஆதலால் கலங்க வேண்டாம். உங்களை நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறார். உங்கள் மேலே அவர் கண்ணோக்கமாக தான் இருக்கிறார். மறக்கலை, ஞாபகம் வைத்து நினைவுபடுத்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். கலங்காமல் அவரை சேவியுங்கள். இன்றைக்கி இது வரைக்கும் அவரை அறியலைன்னா அவரை அறிந்து கொள்ளுங்க, அவரை சேவிக்க ஆரம்பிங்க. வாழ்க்கை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். நல்ல பிதாவே, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். துன்பத்தின் பாதையில், கடினமான பாதையில் நடக்கும்போது மனம் தளர்ந்து விடுகிறார்கள். என்னை நினைக்க யாரும் இல்லை, விசாரிக்க யாரும் இல்லை, எண்ணுவதற்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்களே, அவங்கள நீங்கள் கட்டாயமாக எண்ணி நிச்சயமாக ஒரு பலன் தருவீங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.